சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூடுற மாதிரியே மலேசியாவிலும் பயங்கர கூட்டம். எப்படி பாக்குறீங்க? மலேசியாவில் தமிழர்கள் இருக்காங்க, சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, விஜய்க்கு டான்ஸுக்கு சிங்களரும் ரசிப்பாங்க. ஸோ மலேசியன் மக்கள் விஜயை ரசித்து பார்க்க வரதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே. எப்படி இருந்தது அதுல கிரௌடு கருத்துக்கள் விஜய் குழப்பத்தில் இருக்கிறார். வாட் இஸ் ஸ்டோர், வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் ஹிம்ங்கிறது அவருக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு. காங்கிரஸ் அவரோட கூட்டணி வந்துடும்னு இது பண்ணாங்க. நம்ம தான் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தலைமையில கூட்டணி அமைகிறது சிரமம்னு சொன்னோம். சீமான் தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது 8-10 பலம் நிரூபிச்சாரு, ஒரு மக்கள் நல கூட்டணி அமைப்பாரு. பலம் நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் திமுகவோட தான் இருப்பாருன்னு விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுமே சீமான் சொன்னார். இன்னைக்கு வர அது இஸ் கோல்டி குட். நீங்க வதந்திகளையும் அதைகளையும் பரப்பிட்டு இருக்கிறீங்க, நடைமுறையில எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. திருமாவளவன் என்ன சீஃப் மினிஸ்டரா சொல்லிட்டு போயிட்டாரு. சீமான் தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், நான் மூத்தவன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், நீ வேணா எனக்கு சபார்டினேட்டாவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2 வெறும் சிஎம் கேண்டிடேட்டுக்குள்ளே இவரை ஏத்துக்கல. 3வது நீங்க காங்கிரஸ் பொய் செய்திகளை தினமலர் பயன்படுத்தி ரீலு தினமலர் ரீல் மலராட்டு தினமலர் ரீலா விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நடைமுறையில எதுவுமே இது வரல. தினமலர்ல இன்னைக்கு விடுபட்ட செய்திகள் என்னன்னா, ஜோதிமணி 29 ஸ்டாலின் நமக்கு டிக்கெட் தரமாட்டாரோன்னு அந்த சக்கரவர்த்திக்கு எதிராக, பிரவீன் சக்கரவர்த்தியா அவருக்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கிறாப்புல. சசிகாந்த் செந்தில் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கிறாப்புல. சிதம்பரம் ஸ்டாலினுக்கு ஆதரவா இருக்கிறாப்புல. இப்படி எங்க அண்ணன் திருச்சி வேலுசாமி தவிர எல்லாருமே, பெரும்பாலும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் திருச்சி வேலுசாமி தவிர எல்லாருமே இருக்கிறாங்க. காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சியில பலம் நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு திருநாக்கரசு அண்ணன் அடிச்சிட்டாரு. திருநாக்கரசு அண்ணன் சிவாஜி, வடிவேலு, ராதிகா, பாக்கியராஜி, ராஜேந்தர் எல்லாரையும் சொல்லி பலம் நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறத தெளிவா திருநாக்கரசன் காட்டிட்டாரு. இதேதான் சுதாகர் ரெட்டி, காங்கிரஸ் பிஜேபி அப்சர்வர், அல்லு அர்ஜுன் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல, பவன் கல்யாண் நிரூபிச்சவரு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் இவரை விட பெரிய கல்ட்டு பெரிய கல்ட்டு அது. ஆனா ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல, பல நிரூபிச்சாதான் ஓட்டு. அந்த புள்ளிக்குள்ள திருநாக்கரசு கருத்து ராகுல் காந்தி வர போய் சேர்ந்திருக்குது. சோ மோடிக்கு ஐசோலேட் காங்கிரஸ் இதுலையும் பாரசைட் காங்கிரஸ் இதுலையும் ராகுல் காந்தி ஆல்மோஸ்ட் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். இவரு தினமலர்ல எழுதி காங்கிரஸ் விஜய் கூட்டணி கொடுத்த பைசாவுக்கு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு லாபி பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுவிட வேண்டியதுதான். நடைமுறை சாத்தியப்படாது. நடைமுறை எது சாத்தியப்படும்? வேலுச்சாமி அண்ணன் தலைமையில ஒரு புரட்சி காங்கிரஸ்ன்னு ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு 20-30 சீட்டு கொடுக்கறது வேணா சாத்தியப்படுமே தவிர, காங்கிரஸ் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஆல் இண்டியாவிலையும் ஸ்டாலின் தேவை. சோ இந்த இடத்துக்குள்ள நீங்க 2024 ஒரு 20 விழுக்காடு பலம் நிரூபிச்சிருப்பீங்கன்னா காங்கிரஸ் வந்துடும். பலம் நிரூபிக்காதவங்களை நம்பி காங்கிரஸ் வராது. மேலும் என்னோட ஸ்பீச்சையே காங்கிரஸ்ல உள்ள விஜய் அலையன்ஸுக்கு எதிர்ப்பான தரப்புகள் தலைமைக்கு அனுப்பிட்டு இருக்கிறான். இங்கிலீஷ்ல பண்ணைக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அதாவது ஈரோடு கிழக்குல விஜயை பார்க்க வந்த கூட்டம் சீமானுக்கு எதிராக கைத்தட்டினாங்க அருந்ததியர் மக்கள், ஸ்டாலினுக்கு எதிராக கைத்தட்டல. அப்போ இந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிராக டிரான்ஸ்பர் ஆகாது. ஓட்டல்ல அபிமானம், ரசிகர்கள் அபிமானம், ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். நான் மீண்டும் சொல்றேன், நேற்று இந்தியா டுடே மணி கூட அதுல என் கருத்துல மாறுபட்டாரு. அதெல்லாம் இல்லை, அவர் கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் ஏதோ திமுக மேலோட கோபத்துல ஏதோ பேசுறாரு, வேலைக்காக. நம்ம தெளிவா சொல்றோம், நம்ம இதுவரை சொல்லி ஜெயித்தோமே, 10 கேட்டு நமக்கு சரியா இருக்கு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றதும், அருந்ததியருக்கு தெய்வமாட்டு கலைஞர் இருக்காருன்னு அருந்ததியரையும் புறமொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்றதும் போலரைசேஷன் நடக்கும். விக்கிரவாண்டியில இதைத்தான் சொன்னோம். விஜய்க்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க அப்படின்னு
நடுநிலைமைன்னு சொல்லிக்கிட்டு சீமானை ஏமாத்ததுக்கு ஜான் ஆரிக்கசாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை முயற்சி பண்ணாரு. நம்ம சொன்னோம் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னோம். இவங்க நடுநிலை சொல்லிட்டு நோட்டா இங்க இந்தியாவிலேயே சாதிக்கணும்னாப்புல கடைசியில நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு, போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு ஓட்டு கூடி போச்சு. நம்ம சொன்ன மாதிரி போலரைசேஷன் தான் வந்தது. அதே மாதிரி வன்னியர் பறையர் போலரைசேஷன் மாதிரி பறையர் தேவேந்திர குல வேளாளர் வர்சஸ் அருந்ததியர் சீமான் எடுக்க விஷயம் போலரைசேஷன் ஆகும். நீங்க ஒண்ணு கலைஞர் பண்ணது சரிதான்னு எடப்பாடி சொல்றாருல்ல, கொங்கலை ஜெயிக்கிறதுக்காக அவரு வெள்ளாளக்கொன்ற பிளஸ் அருந்ததியர் இருந்தாதான் சீட் கன்வெர்ட் ஆகும்னு கலைஞருக்கு முடிவை ஜெயலலிதா எதிர்த்தாங்க. ஜெயலலிதா கருத்தை தூக்கி வீசிக்கிட்டு அவரு கலைஞர் கருத்தை ஆதரிக்கிறார்லாம், அந்த மாதிரி ஆதரிங்க. அல்லது சீமான் சொல்றதான் சரின்னு பறையர் தேவேந்திர வேளாளர் மக்கள் தமிழர்கள் ஆளப்போறான் தமிழன்னு சொன்னீங்களையா, மெர்சல் படத்துல ஆளப்போறான் தமிழன்னு சொன்னீங்களையா. பறையர் தேவேந்திர வேளாளருக்கு அநீதி நடத்திட்டாரு கலைஞர்னு சீமான் சொல்றாரு. எங்கய்யா உங்க தமிழ் உணர்வு போச்சு? அப்ப தமிழ் உணர்வாட்டே நான் சீமான் சொல்லக்கூடிய கருத்து சரின்னு இதுல நின்னுங்க. இதுலயே நிற்காம அதுலயே நிற்காம இருந்தீங்கன்னா, சினிமாவை பார்த்துட்டு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கும் நாடியில விட்டுன்னு சரத்குமார் திருமங்கலத்துல சொல்லி 3 இலக்கத்துல போனார். அங்கேயே மதுசூதன பெருமாள்னு இந்து மண்ணில் எங்க ஐயா தாண்டிங்க நாடார் கூட இருந்த ஒரு இந்துத்துவவாதி, கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகளில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்துக்களின் பிரச்சனையில் மௌனம் என்னன்னு கேட்டு 1000 ஓட்டுக்கு மேல எடுத்தாரு, 4 இலக்கத்துல எடுத்தாரு. சோ இஷ்யூ சொல்லாம விஜயால தாக்கு பிடிக்க முடியாது. சரி, சினிமா நிலவரத்துல அரசியல் நிலவரத்துல இஷ்யூ சொல்லாத நீங்க, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத நீங்க அணி அமைக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு விழுக்காடு பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற என் ஸ்டாண்ட்ல இருந்து நான் இன்னும் மாறல. இது நீங்க உங்க தினமலர் கட்டுக்கதைகளை எக்கனாமிக் டைம்ஸ்ல போட்டீங்க. போட்டதுமே மது யாஷி கவுடு வந்து தாவேக்க எங்க ரேடர்ல இல்ல, அதை பற்றி நாங்க ஒரு ஆப்ஷன் ஆட்டை எடுக்கலன்னு மது யாஷி கவுடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், அகில இந்திய செய்தி தொடர்பாளர் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்க இன்னும் காங்கிரஸ் வரும்னு உங்களை ஜான் ஆரிக்கசாமி ஏமாத்திட்டு இருந்தார். காங்கிரஸ் வரலன்னு தெரிஞ்ச பிறகு விஜயால அசைய முடியல, சஸ்பென்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. 26க்கு மேலேயும் சஸ்பென்ஸ் தான் சொல்லுவார். 26 தேர்தல் முடிஞ்ச பிறகு சஸ்பென்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவின்னு சொன்னா திமுக ஆப்ஷனை எதிர்பார்க்கிறாங்க. மீண்டும் இவர் டிடிவி கொஞ்சம் என்டிஏ ஆப்ஷனையும் அப்படியே குழப்புறாரு. என்டிஏல இருந்து 2 வரை விரட்டி விட்டது மோடி, கண்ணெதிர தெரியுது. மோடி காத்தின மூடின கதவை அமித்ஷா திறக்க போறாரா தெரியல. அவங்க நம்பினா நம்பலாம், அது அவங்க விருப்பம். ஸோ என்றாலும் அவங்க அந்த ஆப்ஷனை எடுக்கிறாங்க. ஒண்ணு ஓபிஎஸ் எடுக்கல, தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி ஒளிவேண்டாப்ல திமுக ஆப்ஷன் எடுக்கிறாங்க. எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா செங்கோட்டை மூலமா விஜய் ஆப்ஷனுக்கு வருவாங்க. எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா விஜய் ஆப்ஷனுக்கு வருவாங்க. இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, திருநாக்கர் சொன்ன வைக்கக்கூடிய செக்கு தான் பல நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு. அது தமிழிசைக்கு தெரியல, நயனாருக்கு தெரியல, திருநாக்கர் சொன்னனுக்கு தெரியுது, ஜான் பாண்டியனுக்கு தெரியுது. ஒரு சில தெளிவான அரசியல்வாதிகள் வந்து அதை தெளிவா ஓட்டை நிரூபிக்காதவங்க அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிற கருத்தை தெளிவா முன் வைக்கிறாங்க. இதுவும் விஜய் அணி அமைக்கிறதுக்கு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. ஸோ அதனால சஸ்பென்ஸ்ல தான் ஓடும். எப்போ அணி அமைக்க போறாருங்கிறது சிக்கல் தான். இருக்கவே இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா 2-3 கோல், ஒரு கையில எம்ஜிஆரையும் ஒரு கையில ஜெயலலிதாவையும் ஏந்திக்கிட்டு கருணாநிதி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மினிமம் கேரண்டிக்கு செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அதிமுக ரிபல்ஸை வச்சுக்கிட்டு களத்துக்குள்ள போயிடலாம். இல்ல அவர் சொல்றாரு 33 வருஷமா 30 வருஷமா நான் அணியோட தான் இருக்கேன், நான் தனியா வந்தேன்றாங்க, எனக்கு பெரிய அணி இருக்கு நான் பாத்துக்கிறேன்றாரு. அது சீமானு சொல்றாரு, செய்துக்கிட்டு சொல்றாரு, நான் தான் பெரிய அணியோட இருக்கேன், மக்களோட கூட்டணி வச்சிருக்கேன்னு 8 விழுக்காடு எடுத்துக்கிட்டு நிரூபிச்சுட்டு சொல்றாரு. இவரு நிரூபிக்காம கிளைம் பண்றாரு. சீமான் சொல்றது நிரூபிச்சது, இவரு சொல்றது கற்பனை ஏட்டு சுரக்கா. சோ இதுதான் உண்மை. நீங்க இந்த இடத்துக்குள்ள சீமான் பாராட்டத்தக்கவர், போல்டா 214 தனிச்சு நிற்கிறாரு. இவர் பல நிரூபிக்காமலே தனக்கு கூட்டணி வரும்னு அல்ப ஆசையில ஆளை எதிர்பார்த்துட்டு கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு 2 வருஷமா பனையூர்ல இருந்து கூட்டணிக்கு யார் வாரான்னு என் நண்பர் முஸ்தபா பாய் வந்திருக்கிறார். அவரை தவிர யாரும் வரல. ஒரு அடையாள அரசியலுக்கு முஸ்தபா பாய், அவருக்கு யூனிட் இருக்கு, அவருக்கும் கொஞ்சம் சீட்டுகள் கொடுக்கலாம் விஜய். அது ஒரு
பாஜக எதிர்ப்புல உறுதியான ஒரு தன்மை கொண்டவர் முஸ்தபா பாய். அவரை தவிர யாரும் வரலங்க. அன்னைக்கு கூட ஒரு இதுல வந்தாரு, சிங்கம் செத்து போனதை சாப்பிடாதுன்னு. விஜய்க்கு விசுவாசமா செத்து போனதுன்னா நாம் தமிழரை சொல்றாரு, நீ களத்துக்குள்ளே வரல, ஒண்ணு நிரூபிக்கல, ஒன்னு அடிச்ச அடியில ஜெயலலிதா அடிச்ச அடியில சாகிறது வர செத்து போய் கிடந்தான் விஜய். செத்து போய் கிடந்தது விஜய் தான். ஜெயலலிதா அடிச்ச அடியில, இந்த வார்த்தையை சொல்றேன், ஜெயலலிதா அடிச்ச அடியில 2014 மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்க்கும்போது ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்தாங்க. சீமானை வச்சு ஈழ பிரச்சனை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி 39க்கு 37 ஜெயித்தாங்க. சாகிறது வர அரசியல பேசல. யார் செத்து கிடந்தா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது. அந்த கூட்டத்துல அந்த விவாதத்துல பேசல. இப்ப வைக்கிறேன், செத்து கிடந்தது விஜய் தான். ஜெயலலிதாவுக்கு பயந்து கோமாவில் இருந்தாரா? என்ன அரசியல் பேசியிருக்காரு? ஆதாரத்தை கொடுங்க, கேட்டிருக்கலாம் அவர்கிட்ட. சரி, என்னத்துக்கு பலத்தை நிரூபிக்காத ஒருத்தர் அவரை போட்டு ஏன் நம்ம அடிச்சுக்கிட்டு, மக்கள் முடிவு பண்ணிட்டு பலத்தை நிரூபிச்சுட்டு போட்டுன்னு விட்டேன். நமக்கு குறி எடப்பாடி பழனிசாமி தான். சீமான் எடப்பாடி பழனிசாமிய சமநீதி சூறையாடலை மீறி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி, செங்குந்தர், பறையர், முத்தரையர், யாதவர், இவங்களெல்லாம் வண்ணார், நாவிதர், குயவர், இவங்கெல்லாம் ரெட்டலையை விட்டு உங்களால பிரயோஜனம் இல்லை, எடப்பாடி கையில் ரெட்டலைன்னு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை பலையனப்படுத்துறாரு. ஒரு சைடு சீமான் பலையனப்படுத்துறாரு, சமநீதி சூறையாடல், நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு. அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ மறைக்கிறாருன்னு அவர் பலையனப்படுத்துறாரு. ஸோ அது விஜய் பண்ணக்கூடிய இந்த அரசியல் இன்னைக்கு எடப்பாடியை பலையனப்படுத்துது, சீமானையும் பலப்படுத்துது. நல்லதுதானே நம்ம முடிவு பண்ணோம். பட் அவங்க கேட்கிற கேள்விக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை 2014 வாங்கின அடியில அரசியலே விஜய் பேசலைங்கிறதா உண்மை. இன்னைக்கு என்ன டயலாக் வேணாலும் பேசலாம். நான் தரவுகளோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னு ஆதாரத்தோட சொல்றேன். உங்கள்ட்ட 50 கேண்டிடேட் மேல கிடையாது. 234 தொகுதியிலையும் அன்னதானம் வழங்கணும். நீங்க 35 மேல கிடையாது. நான் மாலை முரசுல சேலஞ்ச் பண்ணிட்டேன், நியூஸ் 18ல சேலஞ்ச் பண்ணிட்டேன், புதிய தலைவர் சேலஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் ஆதாரம் கொடுக்க முடியல. ஏன்னா மோசடிக்கு எப்படி ஆதாரம் கொடுக்க முடியும்? அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய கவுன்சிலையும் மாவட்ட கவுன்சிலையும் நிற்காம 3வது பெரிய கட்சின்னு ஒரு ரீல் அவுட்டிங்க, அதுவும் மோசடி தான். ஸோ இந்த மோசடித்தனத்தை நாம அம்பலப்படுத்துறோம். அதுக்காக விஜயை நம்ம குறைச்சி மதிப்பிடல. விஜய்க்கு ஸ்டாலினை பிடிக்காத காங்கிரஸ்ல ஒரு கோஷ்டி ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த கோஷ்டியை பிரிச்சு கூட்டணி வச்சுக்கலாம். விஜய ஓபிஎஸும் டிடிவி ஓபிஎஸ் தரப்பும் டிடிவியும் ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க. அது மெட்டீரியலைஸ் ஆகுமாங்கிறது நாளை கேள்விக்குறி. வேற யார் விஜய பாக்குறா? திருமாவளவன் சீமானுக்கு எதிராக விஜயை தூக்கி விட்டாரு. இப்ப விஜய் அவரும் அடிக்கிறாரு. சீமானே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பிரதர்ன்னு ஆரம்பத்துல சபார்டினேட்டா வருவாருன்னு விஜய் எதிர்பார்த்தாரு. அதெல்லாம் நம்ம நடந்த விஷயங்களை நம்ம மறுத்து பேச முடியாது. சீமான் தனக்கு சபார்டினேட்டா வருவார்னு எதிர்பார்த்தார். டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு போடும் போதுதான் எனக்கும் ஜானாரிசாமிக்கும் அதுல மோதல் வந்துச்சு. சீமான நான் உணர்வு போமா சிஎம் கேண்டிடேட்டா ஆக்கி காட்டுவேன். இன்னும் ஜானாரிசாமி வாங்கின பணத்துக்கு ஒன்னும் விஜய்க்கு எதுவும் பண்ண முடியாம பொய்யா புரட்டா வதந்திகளை தான் பரப்பிட்டு இருக்காங்க தினமலர் பயன்படுத்தி. சீமான் 234 தனிச்சு போட்டின்ட்டாரு. அவரை அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்க அச்சத்துல 20 இவரை காட்டி 20 பாஜக டெல்லி தரமா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் சீமானை கண்டு எடப்பாடியாவது மறந்து இந்த அணிக்குள்ள வந்துட்டார். காரணம் சீமான் 8 விழுக்காடு பலம் நிரூபிச்சவர். நீங்க பலம் நிரூபிக்காத விஜய சீமான் சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வந்துடும்னு படாத பாடுபட்டு இருக்கீங்க. வாங்குற பைசாவுக்கு பத்திரிகைகள்ல செய்தியை பரப்பி பலகீனமான பத்திரிகையாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போலியா ஏட்டு சுரக்கா பொய் செய்திகளை விட்டுதான் வர முடியுது. நான் சொன்னது மாதிரி நீங்க 2024 உங்களுக்குள்ள ஓட்ட ஒரு 15-20 விழுக்காடு சதவீதம் உங்களுக்கு நிரூபிச்சிருப்பீங்கன்னா நீங்க உங்களை நம்பி கூட்டணி வருவான். பல நிரூபிக்காத ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தெரியாதவர் நம்பி யார் கூட்டணிக்கு வருவா? அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லுங்க, அதிமுக டிசிடன்ஸை எடுங்க, எம்ஜிஆர் போல காப்பாத்துங்க. 234 கேண்டிடேட் கஷ்டப்பட்டு போடுங்க, கஷ்டம்தான், போட்டு என்ன வாக்குன்னு விஜய் அந்த மாதிரி நிரூபிங்க. சும்மா நீங்க ஏட்டு சுரக்கா பொய் செய்தி கற்பனை செய்தி எல்லாம் நிஜத்துக்கு வராது. விஜய் அந்த கரூருக்கு போனதுல 41 பேர் மரணம் அடைந்த விவகாரத்துல இன்னைக்கு டெல்லிக்கு விசாரணைக்கு போயிருக்காங்க. ஆதவ அர்ஜுன், புசி ஆனந்த், நிர்மல்குமார்லாம். எப்படி பாக்குறீங்க? சட்டம் தன் கடமை செய்யட்டு. இதுல சீமான் கருத்து தான் கரெக்ட். ஸ்டாலின் விஜய அக்யூஸ்டா சேர்க்காதது தப்பு. ரேவந்த் ரெட்டி போல்டா அல்லு அர்ஜுனா இவரோட பெரிய கல்ட்டு, இந்த கல்ட்டோட எல்லாம் பெரிய கல்ட்டு அது அல்லு அர்ஜுனாங்கிற கல்ட்டு. புஷ்பாவா இந்தியா ஃபுல்லா பெரிய படம், டான்ஸு ஃபைட்டு அதெல்லாம். அந்த கல்ட்டையே அக்யூஸ்டா சேர்த்துட்டாப்புல. அப்போ ஸ்டாலின் இங்க இதுக்கு அபட்டர் விஜய் தான்.
எல்லா இடத்துலையும் கூட்டத்தை சேர்த்தது, பிரச்சார கூட்டம் வரணும்னு பொதுக்கூட்டம் மாதிரி ஆளை சேர்த்தது, தனக்கு பெரிய கூட்டம் காட்டணும்னு பெரிய நாடகம் போட்டது, லேட்டா வந்தது, எல்லாமே தான் பெரிய கல்ட்டுன்னு காட்டுறதுக்காக பண்ணது. வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணது, ஹாலிடே பிரச்சாரம் பண்றது, ஒரு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணது, எல்லாமே தன்னை இயல்பா தனக்கு விஜயகாந்தோட கொஞ்சம் கூட கூட்டம் இருக்கும். அதை மறைச்சு பெரிய கூட்டம் காட்டுறதுக்காக அதை ஜான் ஆரோக்கியசாமிக்கு கோடிகளை கொடுத்து திட்டம் போட்டு இப்படி பண்ண ஒரு இது. ஸோ அக்யூஸ் நம்பர் 1 விஜயா தான் இருக்கணும். ஸ்டாலின் அதை செய்யல. சீமான் சொல்றாரு விஜய் தான் அந்த இதுக்கு காரணம்னு. ஸ்டாலின் அதை செய்யல. அதே மாதிரி அவருக்கு கேரவனையும் போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ கொண்டு நிறுத்தி இருக்கணும். அதையும் ஸ்டாலின் செய்யல. ரேவந்த் ரெட்டி போல்டா வந்து அல்லு அர்ஜுனா அக்யூஸ்ட் ஆக்கிட்டாரு. இப்ப சிபிஐ என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை ஸ்டாலின் செய்தா இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிருவாருன்னு விட்டுருக்கலாம். ஸ்டாலினுக்கு வந்து காங்கிரஸ் இவரும் சேர்ந்து ஒரு 8-10 சீட்டுல கொள்கை எதிரி பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு அங்க கூட வாங்கன்னு ஒரு 8-10 சீட்டு கொடுக்கலான்னு ஸ்டாலின் கணக்கு போட்டிருக்கலாம். நான் ஸ்டாலினை குறைச்சு மதிப்பிடல. அரசியல் ரீதியா சட்டப்படி இவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டாலின் இவர் அரெஸ்ட் பண்ணா இவர் பிஜேபி கூட்டணிக்கு போயிருவாரு, காங்கிரஸ் வீட்டுல நம்ம கூட்டணிக்கு ஒரு 8-10 சீட்டு கொடுக்கலான்னு கணக்கு போட்டாரோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா சீமானுக்கு குற்றச்சாட்டு நியாயம். அதே மாதிரி இன்னைக்கு அல்லு அர்ஜுன் பெரிய கல்டன் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு ரேவந்த் ரெட்டி போல்டு லீடர் அவரு வந்து அல்லு அர்ஜுன் அக்யூஸ்ட் ஆக்கிட்டாரு. இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.